சமையல் வியூவர்ஸ்க்கு வணக்கம். சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டிலேயே எப்படி திக்கான மலாய் லஸ்ஸி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள், நான் இன்னைக்கு 2 பேக்கெட் திக்கான பால் எடுத்திருக்கேன். சக்கரை தேவைக்கேற்ப கேசர் லஸ்ஸி செய்ய போகிறோம். அதனால குங்குமப்பூ, தயிர், பொறை ஊற்றுறேன். பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி நல்லா அகலமான பாத்திரமாகவும் அடி கெட்டியான பாத்திரமாகவும் எடுத்துக்கோங்க. அப்போதான் அடி பிடிக்காமலும் ஈஸியாக மலாய் திரட்டுறதுக்கும் இருக்கும். இப்போ இதில் நான் 1/2 லிட்டர் பால் மலாய் லஸ்ஸிக்கும் இதில் கேசர் மலாய் லஸ்ஸிக்கும் தனித்தனியாக நான் இப்போ காய்ச்சிட்டு இருக்கேன். பால் காய்ச்சற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த பால் நல்லா பொங்கி வருது. இப்போ நம்ம அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு திரட்டி விட்டுக்கலாம். பொங்க விடாமல் வர மலாயெல்லாம் ஓரமாக வச்சுட்டு இது பண்ணலாம். கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டாதான் நெக்ஸ்ட் லேயர் மலாய் ஃபார்ம் ஆகும். இந்த பால் இன்னும் காயணும். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணுவோம். இந்த பாலும் பொங்குது. ஸோ நம்ம சிம்மில் வச்சுட்டு இதையும் லைட்டாக கிளறி விட்டுக்குவோம். கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் தான் நெக்ஸ்ட்டு ஆடை சேரும். இதில் இன்னொரு லேயர் ஆடை சேர்ந்துருக்கு. ஸோ எடுத்து ஓரமாக வச்சுட்டா அடுத்த லெவல் ஆடை சேரும். இப்போ 2லேயும் நல்லா மலாய் திரண்டு வந்துட்டு இருக்கு. இப்போ 1ல் மட்டும் நம்ம குங்குமப்பூ போட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் சர்க்கரை விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் சர்க்கரை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. 2 பாலும் நல்லா கொதிச்சு திக்காக இருக்கு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் மாற்றிட்டு நம்ம பொறை ஊற்றிடலாம். இப்போ இந்த 2 பால் நல்லா ஆறிடுச்சு. நம்ம எடுத்து பாத்திரத்தில் ஊற்றிடலாம். இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துட்டு 8 ஹவர்ஸ் கழிச்சு நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ 8 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. தயிர் 2 நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணலாம். பாருங்க எவ்வளோ மலாய் எவ்வளோ திக்கா இருக்குன்னு. இது இவ்வளோ திக்காக இருக்கிறதுனால நம்ம கிளாஸ் ஃபுல்லாக சர்வ் பண்ணணுன்ட்டு இல்லை, கொஞ்சமாக சர்வ் பண்ணாலே எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக இதை குடிச்சு சாப்பிட முடியாது, கடிச்சு தான் சாப்பிடணும். நீங்கள் செஞ்சு செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் கேசர் லஸ்ஸி எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இதோட ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. ஆடை வருது நிறைய. மலாய் லஸ்ஸி, கேசர் மலாய் லஸ்ஸி ரெடி. இப்போ கார்னிஷ் பண்ணுறதுக்காக கேசர் மலாய் லஸ்ஸியில் சும்மா 2 குங்குமப்பூ ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். குடிக்க வேணாம், கடிச்சு சாப்பிடலாம் மலாய் லஸ்ஸி.